ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி எடுத்த வீடியோ. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் விலாக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்மஸ் குடியல் வந்து பாப்பா தான் செஞ்சால். வீட்டில் இருக்கிற அட்டை பாக்ஸை வச்சு நானே செய்கிறேம்மா அப்படின்னு சொன்னால். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் நைட்டு தான் இதை உட்காந்து செஞ்சுட்டு இருந்தா. கலர் பேப்பர்லாம் ஆல்ரெடி அவளுக்கு இருந்தது. அதை வச்சு சிம்பிளாக இதை செஞ்சால். ஒரு 3 மணி நேரம் இதுக்காக அவள் வந்து ரெஸ்க் எடுத்து இதை அழகாக செஞ்சுட்டு இருந்தாள். எங்களுக்கே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. குழந்தை வந்து சூப்பராக செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் இயர் நாங்கள் திங்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறோம், நீ இதை விட பெட்டராக செய்யுமா அப்படின்னு சொன்னோம். அன்றைக்கி நைட் 12 மணி வரை முழிச்சிட்டு இருந்தோம். குட்டியாக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு பசங்களுக்கு நாங்கள் விஷ் பண்ணோம். பசங்க எங்களுக்கு விஷ் பண்ணாங்க. அப்புறமா தூங்க போயிட்டோம். மார்னிங் 5:30க்கு எழுந்துட்டோம். நானும் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டில் குளிச்சுட்டு பாப்பாவை எழுப்பணும். அவளும் குளிச்சுட்டா. தம்பியை வந்து நான் குளிக்க வச்சுட்டேன். அவங்க அப்பா ரெடி பண்ணிட்டாரு. பாப்பாவை நான் ரெடி பண்ணி விட்டுட்டு அப்புறமா தான் நான் ரெடி ஆனேன். பாப்பாவோட அவுட்ஃபிட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தம்பிக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து சேமாக இருந்தது. பாப்பாவுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அவளுக்கு லைட்டாக மேக்கப் பண்ணி விட்டுட்டேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்க பார் கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. கிறிஸ்மஸ் இங்க பாரு. ஏசப்பா. ட்ரீ ஸ்டார்ஸ். சூப்பர். அப்பா நல்லா இருக்கா? அப்பா அடியா. சரி ஓகே. பட்டாசா. பட்டாசா எங்க இருக்கு பட்டாசு? இந்த தூக்கியாச்சு. தூக்கி. தாரா. ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி காலையில் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக 7 மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டோம். வெளியே வந்து பார்த்தா ஒரே மழையாக இருந்தது. பைக்கில் போனால் நனைஞ்சிடுற அளவுக்கு மழை. எப்படி சர்ச்சுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரே திங்கிங்காக இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறமா வீட்டு உள்ளார வந்து கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். 9 மணி வரை மழையே விடலை. 9 மணிக்கு மேலே லைட்டாக பிசுன்னு தூறல் மட்டும்தான் இருந்தது. தலை மேலே ஒரு கவர் வச்சுட்டு ஓகே இதிலே நம்ம போயிடலாம், மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். பாதி வழி வர மழை வந்துட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் மெரினா பீச் கிட்ட போகும்போதெல்லாம் மழை கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சு. அப்பாடா, கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்புறமா சர்ச்சுக்கு அப்படியே போயிட்டோம். எங்களுக்கு 2010 மேரேஜ் ஆச்சு. எங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். ஒர்க் பண்ணுறதுக்காக வந்த இடம் தான் சென்னை. நாங்கள் இப்போ சென்னையில் ஒரு 14 வருஷமாக இருக்கோம். இந்த 14 வருஷமும் கிறிஸ்மஸ் அன்றைக்கி சாந்தோம் சர்ச்சுக்கு தான் நாங்கள் போவோம். இந்த வருஷம் வந்து மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சோம். அதே போல் கடவுள் வந்து இங்கே அழைச்சிட்டு வந்துட்டார். எவ்வளோ தான் தடைகள் வந்தாலும் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கினா கடவுள் நம்மளை கண்டிப்பாக கைவிட மாட்டார். இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் மறந்து ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக சந்தோஷமாக இருக்கும். My brothers and sisters, what a reflection to me. I can find one important difference. In Hinduism, whenever we want to have applicable to this today's. Hey, Tom. டாமிக்கு பாரு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்ல பாக்கு. ஹாய். ஹாப்பி கிறிஸ்மஸ். இரு.
நீங்கள் ஸ்மைல் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நல்லா வளமாக வாழணும், எல்லோரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணேன். எங்கள் ஃபேமிலிக்காகவும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். அங்கே சின்ன பசங்கள்லாம் கேப்பு ஏர்பேண்ட்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. தம்பிக்கு ஒரு கேப்பும் பாப்பாவுக்கு ஒரு ஏர்பேண்டும் வாங்கினேன். தம்பிக்கு இந்த கேப் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருந்தான் அந்த டைமில். சர்ச்சுக்கு வெளியில் மணல் சிற்பம் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் வெளிநாட்டில் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த டைம் சாந்தோம் சர்ச்சில் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா க்யூட்டாக இருந்தது. அப்புறமா பெரிய ட்ரீ செஞ்சுருந்தாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ. சர்ச்சு எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஹைட்டாக செஞ்சுருந்தாங்க. பசங்களாம் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி காலையில் நானும் ஹஸ்பண்டும் ஃபாஸ்டிங் இருந்தோம். எப்பயுமே கிறிஸ்மஸ் அன்றைக்கி மார்னிங் ஃபாஸ்டிங் இருப்போம். பாப்பாவுக்கும் தம்பிக்கு மட்டும் லைட்டாக வீட்டில் டிஃபன் கொடுத்துட்டு தான் கூட்டின்னு வந்தோம். இங்கே கொஞ்சம் டைம் ஆகிறதால அவங்களுக்கு பசி எடுத்துடுச்சு. அங்கே உள்ளேயே கேண்டீன் இருந்தது. ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக அவங்கள கூட்டின்னு போனாங்க. சர்ச்சோட ஓவர் வியூ இப்படி தான் இருக்கும். இது சர்ச்சுக்கு பக்கத்தில் உள்ளே இருக்கிற இடம் நல்லா பெருசாக இருக்கும். ஃபேமிலியாக நிறைய மக்கள் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அவங்களும் எடுத்துருந்தாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் போன டைமில் நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க, நிறைய பேர் போயிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு நிறைய க்ரௌட் அதிகமாக இருந்தது. அங்கே உள்ளே சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய ஃபேமிலிஸ்லாம் குழந்தைங்கள வச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எல்லா இடத்துலையும் போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்தோம். காலையிலேருந்து இவங்க எதுவுமே சாப்பிடாம வந்துட்டால இங்கே கேண்டீனில் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாச்சு. டாம் குட்டி கேப் அழகாக இருக்கு. ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்ல டாம், ஹாப்பி கிறிஸ்மஸ். இங்கே வாங்க. ஒரே ஜாலி. சட்டை கழிடக்கூடாது. என்ன பாரதி கேக்கா? கேக் உனக்கு என்ன பனானா கேக்கா? நான் விரும்பு கிடையாது. அதுக்கெல்லாம் ஜூஸ் தரவா? நான் ஜூஸ் தான் சாம் ஜூஸ் குடிக்கலாமா? என்ன ஜூஸ் குடிக்கலாம்? நான் ஜூஸ் தான் லலிதா தம்பி எடுப்பியா? இப்போ கோச்சிங் உட்காராரு. எப்படி கோச்சிக்கிட்டானா? லலிதா ஜூஸ் டைமா? தாரா மண்ணை மேலே என்ன கொண்ட? கிறிஸ்மஸ் தாத்தா. டாம்க்கு கேப்.
Tangga. Hai. நல்லா காத்தடிக்குது. வெளியில் எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா சர்ச்சு உள்ளார போனோம். ஃபஸ்ட்டில் சர்ச்சு முடிஞ்ச உடனேவே அங்கே நிறைய க்ரௌடு இருந்தாங்க, அதனால் அங்கே ஃபோட்டோலாம் எடுக்க முடியலை. இப்போ வந்து வெளியில் முடிச்சுட்டு அப்புறமா உள்ளே போனோம். குழந்தை ஏசுலாம் சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்க, அப்புறம் குடியல்லாம் அழகாக வச்சுருந்தாங்க. எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம். சர்ச்சிலேருந்து கிளம்புறதுக்கு 2:30 போல் ஆகிட்டு, ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பசியாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி போகிற வழியிலே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம், இனிமேல் வீட்டுக்கு போயிட்டு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிரும், பசங்க தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிற வழியிலே ஒரு ஹோட்டலில் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். மட்டன் பிரியாணியும் மொறுமொறு சிக்கனும் வாங்கினோம். மொறுமொறு சிக்கன் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், பசங்களுக்கும் காரம் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு அது வாங்கி கொடுத்தோம். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் கேக்கு 1 கிலோ ஆர்டர் கொடுத்துருந்தோம் பேக்கரியில். அந்த கேக்கும் கையோடு வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. பேக்கரி உள்ளே போனோன்னா 1 மணி நேரம் நல்ல மழை. வீட்டுக்கு வந்து சேரவே 4 o'clock ஆகிடுச்சு. ஒரே பயங்கர டயர்டாக இருந்தது. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக கேக் வெட்டலான்னு சொன்னாங்க. எல்லோரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டோம். ஹாய். இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ், அதனால எங்கள் வீட்டில் வந்து கேக் வெட்டுறோம். ஃபர்ஸ்ட்டில் ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்ல தகப்பனே, நல்ல நாளைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதாவது இந்த கிறிஸ்மஸ் இனி நாளில் இந்த கேக் வெட்டி நான் சந்தோஷமாக சாப்பிட்றேன். எனக்கு ஆசீர்வதியும். தான் கேக் கட்டலாம். கேக் வெட்டலாமா? கேக் கட்டலாமா? Clap, 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 clap பண்ணு. ஏய் clap. இல்லை வேணா கால் வச்சு இதெல்லாம் எடுத்துக்கடா. ஏய் இதா. வெயிட் காமுதே. லைட் ஆஃப் பண்ணு, லைட்லாம் ஆஃப் பண்ணு. தான் லைட் ஆஃப் பண்ணு. அந்த 2 லைட் மட்டும் ஆஃப் பண்ணு. இப்போ மெழுகுவர்த்தி தெரியும். ஏய் டா இங்க பாரு. லைட் ஆஃப் பண்ணு.
இது ரிங் லைட். வாவ் சூப்பர். டாமி பாரு. ஊது டாம் ஊது ஊது. இப்போ கேக் கட் பண்ணலாம். கேக் கட்டிங் டைம். டாம் வாங்க வா. டாம் கேக் கட் பண்ணலாமா? அப்படியே அங்கே கட் பண்ணலாம். இந்த இங்கேருந்து கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குது. கட் பண்ணிடுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். கட் பண்ணலாமா? சாரா நீ கட் பண்ண. நான் தம்பி கொடுக்குறேன். நீ கட் பண்ணு. சீக்கிரம் பண்ணுவோம். இந்த டாம் தான். தாமா இங்கே வந்து வாமாடா. லைட்ஸ். நான் கட் பண்ணி. ஆகல. டாம் தான் சொல்லுங்க. தாரா வண்டிடு. தாரா நிலிக்கோ. அவளுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஏய் டாம் எனக்கு பல்லு குடிக்கலாமா டாம்? ஹாப்பி கிறிஸ்மஸ். Happy Christmas. சேர்த்துச்சு வேண்டாரா. ஏய் செத்து வந்து வீடியோ திரும்ப. Happy Christmas. Happy Tata. ஆமா அது இப்போ பண்ண முடியாது நம்ம போட்டு. டாம் டாம். தம்பி கூட டாம் சின்னதா இருக்கு. சின்ன பீஸா இருக்கு டாமுக்கு. இந்த டாம் இது மட்டும் விட்டுறேன் சாப்பிடுவோம். டாமா Happy Christmas. அக்கா குட்டல டாமி சுச்சோ தாரா குடுக்கலையா? Happy Christmas மா. டாம் ஃபோன். சூப்பர். ஹாப்பி கிறிஸ்மஸ். நாங்கள் நல்லா செலிப்ரேஷன் பண்ணோம். நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி கீழே இருக்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேக் வந்து கொடுக்க போகிறோம். சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. சொல்லுங்க. Happy Christmas. ஹாப்பி கிறிஸ்மஸ். லலிதா ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்ல வருமா? ஒரு ஃப்ளைங் கிஸ் லலிதா. ஃப்ளைங் கிஸ் கொடு. அப்பாக்கு அக்காக்கு தாராக்கு. சரி ஓகே. நாங்கள் இப்போ இருக்கிறது ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கேக் வெட்டி கொடுத்தோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிறிஸ்மஸ் வந்து சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணிட்டோம். எங்கள் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணோம். பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நைட் டின்னருக்கு தோசையும் தொட்டுக்கிறதுக்கு கார சட்னியும் செஞ்சுருந்தேன். என் பசங்களுக்கு கார சட்னினா ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.